நான் முன்பு உங்களுடைய மத்தியில் ஒரு சாட்சியை சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிந்த மிகவும் நல்ல நண்பர் கல்யாணி என்று சொல்லுகிற மந்திரவாதி. அவருடைய தகப்பனார் மந்திரவாதி. இவர் நல்ல பாடகர். இயேசுதாஸோடு கூட சேர்ந்து ஒன்றாக பாடக்கூடிய ஆள். இவரும் பாடகர். இந்த பாடகராக இருந்த இந்த கல்யாணி களக்காடு அவருடைய சொந்த ஊர். எல்லா மதுரை வரைக்கும் ஒரு சின்ன பஜாஜி 80ல் போய் என்ன செய்வார், பினாயில் பாட்டில் அவரே பினாயில் தயாரித்து பினாயில் பாட்டில் போட்டு அதை கொண்டு ஒவ்வொரு கடைகளாக போட்டு மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுவார். ஒரு வாரம் அதில் இப்படி போவார், மறுபடியும் அப்படியே கலெக்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே வருவார். இந்த ஆளுடைய வாழ்க்கையில் உள்ள ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேன்சர், இரத்த கேன்சர், குடல் கேன்சர், இருதயம் கேன்சர், சரீரத்தில் கேன்சர், தொண்டையில் கேன்சர், முழு பகுதியும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த நபரை யாராலையும் விடுதலையாக்க முடியும். அப்போ இவர் கூப்பிட்ட இவர் மந்திரவாதத்தினால சொல்லி பார்த்து எந்த மந்திரவாதமும் அவருக்கு கை கொடுக்கல. அவர் நம்பின தேவர்கள் இடத்துலெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்னை குணமாக்க வேண்டும், என்னை நீ குணமாக்கு, என்னை நீ அம்மா தாயை நீ குணமாக்குன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு பார்த்தார். ஒன்றும் குணமாக்கவில்லை. கடைசியாக அவர் என்ன செய்தார்? அவருக்கு இயேசு ஒருவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க முடியும் என்று நம்பினார். அவரை கடைசியாக என்ன செய்தார்கள்? கேத்தரின் கூத் என்று சொல்லக்கூடிய நாகர்கோயிலில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவரை அட்மிட் செய்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற டாக்டர் என்ன செய்தார்? அவர் ஒரு ஃபாரின் வெள்ளைக்காரர், வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்து அவர் கேத்தரின் கூத் என்று சொல்லுகிற அந்த ஆஸ்பத்திரியை நிறுவினவர். அவர் அன்றைக்கு என்ன செய்வார்? எந்த ஒரு ஆப்ரேஷன் வட்டத்தில் போனாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டருடைய கையில் போய் இவர் படுத்திருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுகிறத பார்த்த உடனே இவருக்கு இயேசுங்கிற ஞாபகம் வந்துருச்சு. அவர் என்ன செய்தார்? நீ சுகமாக்கப்பட விரும்புகிறாயா என்று ஆங்கிலத்தில் கேட்டார். நான் விரும்புகிறேன், ஜஸ்ட் ஐ ப்ரே ஃபார் யூ அப்படின்னு கேட்டார். ஓகே, யூ ப்ரே ஃபார் மீ, ஐ வாண்ட் டு கெட் த க்யூர்னஸ் ஃப்ரம் ஜீசஸ் அப்படின்னு சொன்னார். இவரை இயேசு இடத்தில் நான் சுகத்தை பெறுவேன் இந்த நம்பிக்கையோடு சொன்னார். கண்ணீர் வந்தது. இயேசுவேன்னு கத்துனார். என்ன செய்தார்? ஆப்ரேஷன் நடக்கு. அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் நடந்து ஆப்ரேஷன் சக்ஸஸாக டாக்டர் முடித்து விட்டார். ஆனால் இந்த ஆள் என்ன செய்யலை? இயேசு 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 இயேசுன்னு கத்துறதை விடலை. ஏன்னா இயேசுவே வந்து நேராக அவருக்கு தொண்டையிலிருந்து ஆப்ரேஷன் எல்லா பகுதியும் ஆப்ரேஷன் செய்தது யாரு? இவருக்கு அந்த டாக்டர் தெரியவில்லை. அவர் கண்ணுக்கு முன்னால் யாரு தெரிந்தது? காட்சி அளித்தது இயேசு. அந்த இயேசுவே அந்த ஆப்ரேஷனை செய்து முடித்தவன டாக்டர் சொல்றாரு, யூ டோன்ட் ஷவுட் இட், யூ பி சைலண்ட், நீ அமைதியா இரு, சத்தம் போட, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சிருக்கிறேன்னு டாக்டர் பதறாரு. ஆனா இவர் என்ன செய்ய முடியல. இவர் ஆப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இவர் ரத்தம் மறுபடியும் ரத்தம் வருது. எல்லா ரத்தமும் போகுது. இயேசுவே 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 ரட்சகர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே சுகமாக்கினார், இயேசுவே சுகமாக்கினார்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார். வாட் இஸ் திஸ் ஃபெல்லோ, why he is shouting much அப்படின்னு அவர் போய் நர்ஸ்கிட்ட கேட்குறார். ஏன் இந்த பையன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான்? சத்தம் போட இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சிருக்கிறேங்கிறார். நர்ஸு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, சத்தம் போடாதுன்னு சொன்னாலும் நிற்க மாட்டேங்கிறான், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் அவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான். பிற்பாடு காலையில் பார்த்தா எந்த நோயாளியும் சர்ஜரி நடந்துச்சுன்னா 3 நாள் 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். இந்த நோயாளிக்கு முழு உடம்புலையும் சுகம் கிடைச்சது. அவருக்கு காலையிலே டிஸ்சார்ஜ் ஆர்டர் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்புனாங்க. பரிபூர்ண சுகத்தோடு கல்யாணி பவுலோஸாக மாறினார். கல்யாணி யாராக மாறினார்? பவுலோஸாக கல்யாணி பவுலோஸ் அவருடைய பேர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய மந்திரவாதத்தினால அவருடைய தகப்பனார் பாளையங்கோட்டையில் இருந்தார். அவருடைய உடம்பெல்லாம் படுக்கையெல்லாம் போர்வை, அப்படி துர்நாற்றமாக அவருடைய மக்கு வச்சு, மக்குன்னு உங்களுக்கு தெரியும், தண்ணி எடுக்கிறதான ஒரு